எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் மலர் நினைவு வீடியோவில் பார்த்தீங்களா? ஜம்முன்னு இருந்ததுங்களா? எனக்கும் ஒரு திருப்தி இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கடந்த காலத்து வாழ்க்கையை ஒரு 2 நிமிஷம் உங்களை பார்க்க வச்சிருப்பேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேனுங்க. அவ்வளோதானுங்க. சரி, இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் இது உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா சில பேர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம். சில ஸ்கூலில் வந்து சில பேர் பாதியிலே மாறி இருக்கலாம். அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி வேலை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற ஃப்ரெண்டுங்க எப்படின்னா, முதல்ல நமக்கு விவரம் தெரிஞ்சு அறிமுகமாக போகிற ஃப்ரெண்டு, அது ஸ்கூலில் அப்படி அறிமுகமான ஃப்ரெண்டுங்க. அந்த ஃப்ரெண்டுங்க நாங்கள் ஒரு 3-4 வருஷம் தான் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் மாறிட்டோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் என்னால் மீட் பண்ண முடியல. பட் நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன். பட் எனக்கு அவங்கள பார்க்க முடியல. பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஏதாவது பார்க்க முடியறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் மீட் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை என்னால் மறக்கவே முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு ஃப்ரெண்டு, நட்புனா என்னன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் அந்த நட்பை எங்களுக்கு உருவாக்கி, அதை நட்பை அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே அந்த ஒரு 3 பேர்த்த பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃப்ரெண்டு ஞாபகத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி எனக்கு அறிமுகமானவங்க அந்த 3 பேரும், ஒருத்திங்க பேர் வந்து பூர்ணிமா, இன்னொருத்திங்க பேர் கலா, இன்னொருத்திங்க வந்து எஸ் நித்யா. ஸோ இவங்க 3 பேருமே அந்த ஸ்கூல் டைமில் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்தோம். அவங்க எந்த மாதிரி க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். எந்த மாதிரினா, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. காரணம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாஸ் லீடரு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மேலே நல்லா வச்சிருந்த ஒரு நட்போட இது. நான் வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னா ஓகே, இன்னைக்கு எப்படி சொல்கிறது, எந்த மாதிரினா, இப்போ இன்னைக்கு நான் சாப்பிடலின்னு வச்சுக்கங்களேன், ஸ்கூலுக்கு போகிறோம். அன்னைக்கெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு சோத்து கூட கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஸ்கூலில் தான் சோறேங்க. போய் ஸ்கூலில் சோறு சாப்பிடுவோமா? அன்னைக்கு வேண்டாம் சாமி, இன்னைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு பசி இல்லை, இன்னைக்கு சோறு சாப்பிட வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் ஓடினா, இந்த 3 பேருமே எனக்காக போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க 3 பேருமே மதியானம் லஞ்ச் கட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் 10 ரூபா கொடுத்தாலும் 3 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம். யார் வீட்லையும் எல்லார் வீட்லையும் காசு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. கொண்டு வந்தாலுமே சாக்லேட் வாங்குறது என்ன, பேனா எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம். அது ரொம்ப அந்த 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 காலம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு கம்பர்கட்டு இருக்குன்னு வைங்க, காக்கா கடி கடிச்சு சாப்பிடுவோங்க. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் தான் காக்கா கடி, அதை துடியில் வச்சு ஒரு முட்டையை அக்குடு கடிச்சு அதை 3 பேர் பங்கி சாப்பிட்றது, அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது. அப்போல்லாம் ஆசை முட்டாயெல்லாம் இருக்குது. அந்த ஆசை முட்டாயை சாப்பிட்டு போட்டு அந்த கவரை வந்து பட்டனில் டை மாதிரி கட்டிட்டு பொம்மை செய்கிறதுன்னு, டை கட்டுறதுன்னு, அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. அப்படி அந்த 3 பேர் எங்கே போனாலும் என்ற கூட தான் வந்துட்டு இருப்பாங்க. சனி ஞாயிறு லீவ் ஆயிடுச்சுன்னா கூட வெள்ளிக்கிழமைக்கு பொழுதோடவே சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதோட வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறது. சில டைம் ஒருத்தி ஏதாவது ஊருக்கு போயிட்டானாலும் மிச்சம் இருக்க 2 பேர் விளையாடுவோம், ஜாலியாக இருப்போம். அது நல்லா இருந்தது அந்த காலமெல்லாம். அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மறுபடியும் கிடைக்க மாட்டாங்க. அதான் அந்த டைமில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில். ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிச்சிக்காதீங்க. நான் அப்போ இருந்து அந்த ஃபஸ்ட்டு அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு நம்புகிறேன். நானும் அவங்க நிறைய தடவை கான்டாக்ட் பண்ணுறதுக்குலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ விவரம் தெரியாத வயசு, ஒரு 4 வருஷம் ஒன்றா படிச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த பிளேஸ்லாம் போய் பார்த்தா, பட் அவங்க அந்த ஊரில் இல்லை, வேறு ஊருக்கு மாறி போயிட்டாங்க. மறுபடியும் எனக்கு அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு செய்ய தெரில. அவ்வளோ ஜாலியாக இருந்த ஒரு வாழ்க்கைங்க அது. அப்படி அந்த அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே கோயிலும் வேறு இருக்குது. அப்படி கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு தீர சுண்டல் போடுவாங்க. மத்தியான நேரமாக பூஜை முடிஞ்சோடனே பொங்கல்லாம் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல். சரிங்க. அது இந்த கோயில் பொங்கல்னா அது என்னதான் நம்ம வீட்டில் பொங்க வைக்கிட்டு, இந்த கோயில் பொங்கல் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அது சாப்பிட்றதுக்காகவே மதியானம் 3/4 நான் லஞ்சை கட் பண்ணி கோயிலுக்கு ஓடிடுவோம். அப்போ இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க, செம்ம ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி பேனா ஒருத்திங்க கொண்டு வரீங்க, இன்னொருத்திங்க பேனா ஷேர் பண்ணுறது, பென்சில் ஷேர் பண்ணுறது. அப்போல்லாம் இந்த ஸ்லேட்டுக்கு பென்சில் கொடுப்பாங்க, ஞாபகம். இப்போலாம் ஸ்லேட்டே 3/4 இல்லை, அந்த பல்பம்னு சொல்லுவாங்க, அது பேர் ஸ்லேட்டு. அந்த பென்சிலை சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3/4 நான் சாப்பிட்ருவேன். ஆனால் அப்புறம் பக்கத்தில் கலா தான் கடன் கொடுப்பாப்புல, அதை வாங்கி அப்படிலாம் எழுதிட்டு இருந்தால் உண்மையாலுமே அதில் செம்ம ஜாலியாக இருக்குது. கலா அவங்க அப்பா வந்து பால்கோவா வியாபாரம் பண்ணுறவர். எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு பொட்டியில் வச்சு சைக்கிளில் தள்ளி, இன்றைக்கி அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான மலரும் நினைவுகள் அதெல்லாம்.
அவங்க அப்பா வந்து சைக்கிள்ல பால்கோவா கொண்டு வருவாரு. அந்த சைக்கிள்ல வந்து பால்கோவா எங்க ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிற நேரம் வந்து பெல் அடிச்சே அவங்க அப்பா வந்துட்டாரு சொல்லி ஒரே ஓட்டம். அவங்க அப்பா எங்களுக்குலாம் உண்மையாலுமே, ஏன்னா அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டுங்காட்டி எங்களுக்குலாம் 3 பேத்துக்கும் ஃப்ரீயாவே பால்கோவா கொடுத்துருவாரு. அப்ப அந்த ஒரு பால்கோவா ₹1 தான். அது வாங்குறது கூட எங்க வீட்டுல அப்ப காசு இருக்காது. அந்த பால்கோவா ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்க. செம டேஸ்டா இருக்கும் அப்பெல்லாம். இப்பெல்லாம் பால்கோவா வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கம்மிங்க. ஆனா அப்ப இருந்த பால்கோவா டேஸ்ட் செம டேஸ்ட். நாக்கிலேயே நிக்க அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படி அந்த பால்கோவாலாம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணிட்டு போவோம். ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம். இன்னும் சொல்ல போனா சாயந்தரம் பெல் அடிச்ச உடனே இந்த பையன் ஒண்ணு இப்படி மாட்டிக்கிட்டு அந்த நீல கலர் அந்த வெள்ளை கலர் காலையில போகும்போது வெள்ளை கலர் சட்டையில தான் போவா. பொழுதோடு வந்தா வெள்ளை கலர் மங்களா ஆயிடு. அப்படியே கலரெல்லாம் அவ்வளோ சேட்டைகள். விளையாட்டுன்னா ஜீன்ஸ் கட்டை போட்டு அப்படியே ரோட்டோரத்துல முக்கால்வாசி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு. ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள்லாம் அப்பெல்லாம் கிடையாது, எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வாடகைக்கு எடுத்து தான் சனி ஞாயிறுல சைக்கிள் ஓட்டுவோமே தவிர ஸ்கூலுக்கு நடந்துட்டு போகும்போது இந்த கையை பிடிச்சி பீ டான்ஸ் ஆடிட்டு இந்த காலில் இந்த கல்லு இருந்தால் தட்டி விட்டுட்டு அப்படியே ஜாலியாக போவோம். ஒரு மாதம் லீவ் வந்துருச்சுன்னா முதலே சொல்லிடுவோம் யாரெல்லாம் எங்கெல்லாம் போகிறீங்கன்னு. அதெல்லாம் பேசி டிஸ்கஷன் பண்ணி அப்படிலாம் ஜாலியாக போய் அந்த ஒரு மாதம் லீவ் முடிஞ்சோடனே எப்படா ஸ்கூல் திறப்பாங்க இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணலாங்கிற ஒரு ஆர்வத்திலேயே இருப்போம் நாங்கள் 3 பேருமே. ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி பள்ளி பருவங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த நான் சொல்றதுன்னா முதல்ல உங்களுக்கு அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நட்பை பற்றி பேசினாலே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நான் சொன்னதான் அவங்களை என்னென்ன வரைக்கும் என்னால் மீட் பண்ண முடியல. சப்போஸ் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நம்புறேன். பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமான விஷயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முழுசா பாத்தீங்கன்னா தான் இதோட உணர்வெல்லாம் உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? சரிங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு வரங்க. நாங்க கோயம்புத்தூர் மணிங்க. சரிங்களா? மறக்காம வீடியோவை பாருங்க.